அத்தை, அங்க பாருங்களேன். ஏய் நில்லு. ஏய் எங்கடி போற? கிச்சனுக்கு. என்ன திருட்டுத்தனமா என் பையனை உனக்கு தாலி கட்ட வச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா நாங்க எல்லாரும் உன்னை ஏத்துக்கோன்னு நினைச்சியா? ஏண்டி உன் தகுதி என்ன, உன் தராதரம் என்ன? அவன் தான் ஏதோ தெரியாம ஆசைப்பட்டு தாலி கட்டிட்டான்னா உனக்கு எங்கடி போச்சு புத்தி? ஒரு பணக்காரன் நம்ம மேல ஆசைப்பட்டுட்டான்னு தெரிஞ்ச உடனே அப்படியே ஓடி வந்துட்டியா? இதுல என் பிள்ளைக்கு நலங்கு வைக்கும் போது இங்க வீட்டுக்கு வந்து எவ்வளவு பெரிய டிராமா பண்ணி எங்க குடும்ப மானத்தையே அசிங்கப்படுத்திட்டல்லடி. பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வரல. என் குழந்தைக்கு பசிக்குது, அவளுக்கு சமைச்சு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுறேன். யார் பிள்ளைக்கு எங்க சாப்பாடு எடுக்க வர? நீ கிச்சனுக்கு எல்லாம் போக முடியாது. அதுக்கெல்லாம் உனக்கு உரிமை கிடையாது. வெளியே போ. இந்த மாதிரி கிச்சனை நீ முதல்ல பாத்திருக்கியா? இங்க இருக்கிற ஒவ்வொரு பொருளோட விலை என்னன்னு தெரியுமா? அதெல்லாம் தொடர அருகதை கூட கிடையாது உனக்கு. என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டோங்கிற திமிரா? நீ பண்ண அயோக்கியத்தனத்துக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன், தெரிஞ்சுக்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, உங்ககிட்ட சண்டை போடுறதுக்காக நான் இங்க வரல. என் பாப்பாவுக்கு பசிக்குது. ஒரு தாயா அவளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. தயவு செஞ்சு என்ன தடுக்காதீங்க, நான் போகணும். என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம நீயும் பேசிக்கிட்டே இருக்க. இப்ப என்ன, நான் பதில் பேசணும்னு நினைக்கிறீங்களா? பேசுறேன். உங்க பையன் கட்டின தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும், உங்க பையன் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் இது என் வீடு. எனக்கு இங்க எல்லா உரிமையும் இருக்கு. என்ன அதிகாரம் பண்ற உரிமை உங்களுக்கு இல்ல. ஏய்